சரி. ஆரியன் ஃபர்ஸ்ட்டு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஆக்சுவலா ராட்சசன் படம் மாரி கிடையாது. அதனால அத தூக்கி வெளில போட்டு படம் பார்த்தீங்கன்னா, நல்ல படம் தான். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஒரு விஷயம்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் நம்மள வந்து என்கேஜிங்கா வச்சிருந்தது மியூசிக் தான். அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. பட் அந்த மெசேஜ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா, ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. பட் எனக்கு ஓகே தான். பார்க்கலாம். படம் எந்த அளவுக்கு த்ரில்லரா என்கேஜா இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. படம் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த த்ரில்லர் எஃபெக்ட்லாம் இருக்கும். அடுத்து என்ன நடக்குன்றதெல்லாம் படமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸியா பிரெடிக்டபிளா இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது புதுசா இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்க வைக்கும். அதனால காமன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா படம் ஓகே என்கேஜிங்கா தான் இருக்கு. அதெல்லாம் அதான் நான் சொல்றேனே படமா வார வாரம் படம் பார்க்குற மாதிரி ஆட்களுக்குலாம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஒரு காமன் ஆடியன்ஸா பார்க்குறவனுக்கு அது சர்ப்ரைசிங்கா இருக்கும். எப்படி இப்படிலாம் நடக்குமான்றத தோண வைக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த எனக்கு தெரிஞ்சு பெரிய லேக்னா அந்த லவ் போர்ஷன் தான். அது ஃப்ளாஷ்பேக், லவ் போர்ஷன், பாட்டு இதெல்லாமே கட் பண்ணியிருந்தா படம் இன்னுமே நல்லா கிரிப்பா இருந்திருக்கும்னு தோணுது. விஷ்ணுவோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த காப் ரோல்லாம் ராட்சசன்லேயே பார்த்தது தான். பட் எனக்கு என்னன்னா ராட்சசனோட கம்பேரிட்டிவ்ல மைண்ட்ல இருக்கும் போல. ஸோ அதில் நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது. பட் படம் ஆரம்பிச்சு ஒரு 25 நிமிஷம் கழிச்சு தான் அவர் வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு விஷாலை தாண்டி செல்வராகவனுக்கு இன்னும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? அதான் மியூசிக் தான் மெயின் சோல்னு சொல்வேன் அந்த படத்தில். நிஜமாவே சூப்பராக இருந்தது. இசை வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் நம்மள அந்த ஸ்க்ரீன் அந்த த்ரில்லருக்கு எஃபெக்ட்டுக்கான கிப்ரான் வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காரு. நல்லா இருந்தது. தான் சொல்லணும். ஏன்னா விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் ஹீரோ பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷாலை நம்பி படத்துக்கு வரலாம், தாராளமாக வரலான்றதை வந்து திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து நடித்த ஒரு 6 படத்தை நீங்கள் விட்டுருங்க, அது ஒரு எப்படி நடிச்சாருன்றது நமக்கு தெரியாது, அவ்வளோலாம் பண்ணல. பட் ஆனால் இந்த படம் பாருங்க, சிறப்பான ஒரு பக்காவான ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது ஓப்பனிங் சீன்லேயே ஒன்று வரும், நடிகரை நம்பிலாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு ஆடியன்ஸ் கிட்டே சொல்லுவார், நடிகன் யாரு, நீ முதல்ல நீ என்ன பண்ணுவேன் நடிகன் சொல்லுவார். அந்த ஹீரோவாருக்கு சொல்லுவார், அவங்கள முட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்றது புரிதுங்களா? ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஏகப்பட்ட பேர் நல்லது பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏங்க நார்மலா ஒரு கிரைம் த்ரில்லர்னாவே என்ன தெரியுமா இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரைம் த்ரில்லர்னா என்னன்னா, ஒரு 5 கொலை நடக்கும். அந்த 5 கொலை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்க, இதுதான் கிரைம் த்ரில்லர். அதுல வந்து கொலையாளி யாருன்றது தான் மெயினா லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு சஸ்பென்ஸ் உடைப்பாங்க, இவர் தான் கொலையாளின்னு. ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன தெரியுமா? இவங்க ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரை காட்டுறாங்கன்னா, கொலை பண்றவனை காட்டிடுறாங்க. கொலையாளி யாருன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. 5 பேர் யாரு சாவ போறாங்கன்றது தான் நெக்ஸ்ட். ஸோ அங்கேயே ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஸ், அங்கேயே சீட்டேஜில் உட்கார வச்சிடறாங்க. இப்போ 2வது சஸ்பென்ஸ் என்னன்னா, கொலை பண்றவன் யாருன்னு காட்டிட்டாங்கல்ல, அந்த கொலை பண்றவனே ஃபர்ஸ்ட் செத்து போறான். ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொலை பண்றவனே. இப்போ 5 நாளைக்கு 5 கொலை நடக்கணும். அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுவும் கொலை பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி அவங்களோட பேரையும் போலீஸ்க்கோ இல்லை மக்களுக்கோ சொல்லணும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த கொலையாளி யாரு, இவர் இந்த கொலையை ஏன் பண்றாரு, இந்த 5 பேர் செத்து போறாங்க பாருங்க, அந்த 5 பேர் யாரு அப்படின்றதான் பிக் கொஸ்டின் மார்க்கா எடுத்துட்டு போய் சூப்பரா 2.25 hour நான் உண்மையிலே சொல்றேன், சந்தோஷமா இருக்கு இந்த படம் பார்த்தது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஹோப்போட போயிட்டு நம்மளை காலி பண்ணி அனுப்புறதுக்கு இந்த படம்லாம் ஒரு வாட்ச்ல இருக்குமானே தெரியாது. பட் இருந்தாலும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இதுல ஏன் இன்னொன்று நான் சொல்றேன்னா, எந்த படத்துக்குமே ஒரு கருத்துன்றது கண்டிப்பா இருக்கணும். கமர்ஷியல் மூவிஸா இருந்தாலும் ஒரு கருத்து லாஸ்ட்ல சொல்லணும். இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பேர் இறந்து போறாங்கல்ல, இந்த 5 பேர் யார், இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத சூப்பரா காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்றைய இளைஞர்கள் வந்து யார் பின்னாடி போறோம்னா, ஒரு நடிகர் பின்னாடி பேசுறோம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுன்னு சுத்துறாங்க பாருங்க. பாதி பேர் பாதி போடுவாங்க, பாதி பேர் வேற மாதிரி போடுறாங்க. அவங்க பின்னாடி போகாம நம்ம என்னைக்குனா ஒரு என்விரான்மெண்டல் சோஷியல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணியிருக்கோமா? நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேர் இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம்? இல்லை ஒரு சோஷியல் சேவகர் செய்கிறவரை யார் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? இல்லை வந்து ஒரு கார்பேஜ் அள்ளுறவங்களையோ ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறவங்களையோ யாருன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? அப்ரிஷியேட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதை தான் இந்த படம் காட்டியிருக்கு. இந்த செத்து போன 5 பேர் செத்து போகிறாங்க. பட் இருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன் வருதா? வரல. ஏன்னா அவன் சோஷியல் சர்வீஸ் செய்கிறவன். இதே ஒரு நடிகன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டிருப்போம், போய் பல ஆயிரம் கணக்கில் நின்று இருப்போம். இதே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவன், பைக் எடுத்து சுத்துறவன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானு போய் பின்னாடி போயிருப்போம். ஆனா சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவன் பின்னாடி நம்ம போக மாட்டோம். அந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து அழகா கிரைம் த்ரில்லர்ல நான் உண்மையாலே அந்த டிரெக்டர் அப்ரிஷியேட் பண்றேன். செமையா எடுத்திருக்காரு. ஒரு 2.25 hour சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க படம். ரியலி இங்க உங்களுக்கு வந்து இந்த பாட்டை போட்டோ இல்லை வல்கரிட்டி லாங்குவேஜை யூஸ் பண்ணியோ இல்லை அடல்ட் சீன்ஸை யூஸ் பண்ணியோ ஆடியன்ஸை கவர் பண்ணோன்னு அவங்க விரும்பல. ஸ்டோரி பலம் என்கிட்ட இருக்கு அப்படின்றத
மிக தெளிவாக எடுத்துகிட்டு போய் காட்டியிருக்காங்க. ஒரே ஒரு சொதப்பல் கிடையாது, ஒரே ஒரு மைனஸ்ஸு மியூசிக். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ஜானருக்குலாம் வந்து மியூசிக் வந்து உங்களை சீட் எட்ஜில் ஆல்ரெடி ஆடியன்ஸ் இருப்பான், அவனை சீட்டுக்கு கீழே யார் விழ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் விழ வைக்கணும். அந்த மியூசிக் லைட்டாக சொதப்பிச்சு. கிப்ரான் நல்லா தான் போடுவார், பட் ஏன் சொதப்பினாருன்னு தெரியல. மியூசிக்கை தவிர்த்து படம், ஸ்டோரி, கண்டென்ட் எல்லாமே ஸ்ட்ராங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த டிரெக்டர் அண்ட் தி என்டையர் டீமு. விஷ்ணு விஷாலுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ், ஏன்னா படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். இந்த மாதிரி கதையை எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலாம் மிகப்பெரிய விஷயம், அவருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அதே போல பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நீளமாக வலிக்கு 2.25 மணி நேரம் தேவையில்லாத லேகிங் சீன்லாம் போடாமல் என்ன தேவை, என்ன ஆடியன்ஸ் எப்படி உட்கார வைக்கணுன்றதை வந்து கரெக்டாக வந்து டேரக்டர் வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் மெயின். சும்மா வந்து என்ன தான் கதை இருந்தாலும் 2.25 மணி நேரம் போச்சுன்னா ஆடியன்ஸுக்கு போர் வச்சிடும். பட் ஆனால் அப்படி இல்லாமல் 2.25 மணி நேரத்தில் இப்போ என்னன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து விஷ்ணு விஷால் செட் பண்றாரு. நான் போலீஸ் கேரக்டர்ல நினச்சா படம் நல்லா இருக்கும்டா, ஆமாம் அந்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்லாம் போலீஸ் கேரக்டர்னா நம்ம விக்ரம் எதிர்பார்க்கலாம், இப்போலாம் போலீஸ் கேரக்டர் ஒரு கிரைம் த்ரில்லர்னா விஷ்ணு விஷால் நான் தாண்டா பெஸ்ட் அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை வந்து விஷ்ணு விஷால் செட் பண்றாரு. தேங்க்யூ. செல்வராகவனோட ஆக்டிங் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருப்போமாங்கிறது தெரியல. இதில் பார்த்தா ஒரு இந்த மாதிரி படமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா விஷ்ணு விஷாலோட ஆக்டிங்கை நம்ம ராட்சசனில் ஏற்கனவே பார்த்துருப்போம். இதில் வந்து நமக்கு ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் சரி, ராட்சசன் அளவுக்கு இல்லை, ராட்சசனை விட இதில் சூப்பராக விஷ்ணு விஷால் நல்லா பண்ணியிருக்காரு. ராட்சசனோட ஸ்டோரி வேற, இதோட ஸ்டோரி வேற, ரெண்டையும் கம்பேர் பண்ண வேணாம். பிஜிஎம்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு நல்லாவே, ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும். சரி, இம்பார்ட்டண்டான கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை லாஸ்ட் மினிட்ல டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்டே. த்ரில்லிங் நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ஒரு வர்த் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரல, நாங்கள் ராட்சசன் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கு, படத்தோட இதுவே வேற மாதிரி இருக்கு. ஆரியான்ற பேரில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், வெளியே சொல்லக்கூடாது. ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால். சொல்ல போனால் ராட்சசனை விட இதில் இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பர்ஃபெக்டான இது பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க லாஸ்ட் மினிட்ல படத்தில். வைலன்ஸ் பெருசாக இல்லை, ஃபைட் சீன்ஸ் 1-2 தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட் மினிட் அந்த ட்விஸ்ட்டுக்காக படத்தை பார்க்கலாம், அதுக்காக தான். செல்வராகவன் வந்து பெருசாக அந்த படத்தில் நமக்கு காட்சியளிக்க மாட்டார், ஆனால் வந்து அவர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருப்பார். லாஸ்ட் மினிட்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அது என்ன, அவரை ஹீரோவாக ஏற்றுக்கிறதா வில்லனாக ஏற்றுக்கிறதா தானே நம்மளை யோசிக்க வச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை டெலிவர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் வருவார், அதுக்கப்புறம் படத்தில் காணாமல் போயிடுவார். அப்புறம் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. இல்லை, அதுவுமே சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் போயிடும், அதனால கான்செப்டை சொல்ல வேணாம். நம்ம ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பர்சன், துப்புரவு தொழிலாளிகள் ஆளுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி ஒருத்தங்களை வச்சு ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஒரு 4 பேரை கொன்னாதான் மனுஷங்க திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுதான். ஆரியன் படம் கொரியன் படம் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. முதல்லயே அந்த சைக்கோபேத்தை சாவடிச்சுட்டு அடுத்த 5 நாளில் நான் தான் சாவடிக்க போகிறேன், செத்து போனேன் சொல்கிறப்போ இந்த கதையை எப்படி நவுத்தின்னு போவான்னு பார்த்தா சீட்டுக்கு லாஸ்ட்டில் உக்காந்துருந்தேன் சி ரோவில். ஆனால் இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு அப்புறம் சீட்டுக்கு இசட் ரோவில் உக்காந்துன்னு பார்த்தேன் படத்தை. அவ்வளோ அருமையான படம், நல்ல கதைக்களம், நல்ல டேரக்டர் உருவாகிருக்கிறாரு. இந்த மாதிரி டேரக்டரெல்லாம் கூப்பிட்டு அருள்நிதி இன்னும் இந்த மாதிரி இந்த படம்லாம் எடுக்கிறாங்களே, க்ரைம் படம்லாம் நடிக்கிறாங்க, அவங்களாம் கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும், அவங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி அடுத்த படங்கள்லாம் அவங்க கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப அழகான படத்தில் ஜிப்ரான் மியூசிக் போட்டப்போ அப்போ பார்க்குறப்போ இப்படி ஒரு மியூசிக் டைரக்டரை நம்ம ஏன் தமிழ் சினிமா இன்னும் பெரிய லெவலில் தூக்கி கொண்டாடாமல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு வருது, ஜிப்ரானுக்கு ஏன் ஒரு ரவுண்டு வராமையே போகுது அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்தது. இவரோட யதார்த்த நடிப்பு, செல்வராகவனோட யதார்த்த நடிப்பு தான் இந்த படத்தை ஹிட் பண்ணிச்சியா அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்திருக்கிற 6 படத்தில் இந்த படம் முதல் இடத்த வகிக்கும்ன்றது ரொம்ப சந்தோஷமாக சொல்லலான்றாங்க.